ஹாய், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா குற்றாலம் போயிட்டுருக்கோம். சங்கரங்கோலை தாண்டி போயிட்டுருக்கோம். போகும்போது சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே உள்ளே போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து சங்கரங்கோல் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் போக முடியும். அதான் கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அங்கிட்ட நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது நேற்று நைட்டே போகலான்னு தான் பிளானு. ஆனால் பிளான் எல்லாம் மாறிடுச்சு. கடைசியில் காலங்கத்தால் 10 மணிக்கு கிளம்புனேன். அது நான் மட்டும் தனியாக போனேன். போகும்போது தான் அருண் சுந்தர் வந்தான். அருண் சுந்தரை பார்த்து வண்டியில் ஏற்றிட்டு நானும் அருண் சுந்தர் தான் போனோம். குற்றாலம் கடைசியில் போகும்போது அங்கிட்ட ஃபுல்லாக ஒரே மலை காடு அந்த மாதிரி நிறையா போய்ட்டுருக்கு. சங்கரங்கோல் தாண்டி போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக தென்காசி வந்துவிட்டோம். தென்காசி சைடு பார்த்துட்டாலே ஒரே தென்னை மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே தென்காசியில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. திருமலைன்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில். அந்த மலைக்கு உச்சியில் அந்த கோயில் இருக்குது. சரி, முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குற்றாலம் போகலாம் பிளானு. நாங்கள் கோயிலுக்கு இருந்தாலும் ஒரு 12 மணிக்கு போயிட்டோம். 12 மணிக்கு மலைக்கு மேலே வண்டி போகுது. மேகம் அப்படி சூப்பராக அழகாக இருக்குது. கீழேருந்து அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே போக போக நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக மேலே வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி வெறும் தென்னை மரம் தான். தென்னை மரம் தோப்பு. அந்த பக்கம் மலைகள் நிறையா, அவ்வளோ ஒரு மலையாக இருந்துச்சு. மேலே ஒரு வழியாக போயிட்டோம். நாங்கள் ஒரு 12-12:30க்கெலாம் போயிட்டு மேலே போய்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சரி சாமியை பார்த்துருன்னு சொல்லிட்டு நான் 1 மணிக்கு நிறைய முடிவாங்க போலக்கு. அதனால் சாமியை பார்ப்போம்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் தான் போடுவாங்களாம். நாங்கள் போகிறக்குள்ளே அந்த டிக்கெட் காலியாக போயிடுச்சு. எனக்கு கிடைக்கல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்சம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குன்னா இங்கேயே எங்களுக்கு 1 மணி மேலே ஆச்சு. சரி குற்றாலம் கரெக்டாக போகணுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் பின்னாடி ஒருத்தர் வரம்பில்ல, அவன் தான் அருண் சுந்தர், என் கூட படித்த பையன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குற்றாலம் வந்தாச்சு. குற்றாலம் வர 2 மணி மேலே ஆச்சு. பார்த்தா தண்ணி அப்படி கொட்டுது அறியாமல். சரி போய் குளிப்போன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டோம். பார்த்தா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டங்க, ஜேன்னு. அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து செஞ்சு ஒரு வழியாக குளித்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து வழக்கம் போல் நிறைய வீடியோ எடுத்தேன். ரெண்டாவது நான் போனது இந்த 2:30 மேலே ஆச்சா. சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குளிச்சுட்டு மெயின் ஏரி குளித்தோம். பழைய குற்றாலம் நான் போகல. பழைய குற்றாலம் ரொம்ப லாங்கு, குளிக்க விட்டான்னு தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு மெயினில் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐந்தருவி போகணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிப்ஸு கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் ஐந்தருவி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போகும்போது அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும். போகிறோம். இங்கே அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ஏன்னா நாங்கள் போனது வந்து திங்கக்கிழமை, அதனால் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. குரங்கு தான் நிறையா இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் போனால் உங்கள் பொருள் பத்திரமா வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு போயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்தா இங்கே கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அங்கே மெயினில் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. நல்லா நானே ஃபோனை கொண்டு போய் நல்லா குளிச்சிட்டேன். ஃபோன் இருக்குது, இந்த குளிச்சிட்ருக்கேனா. அதுக்கப்புறம் அங்கே பழம் வாங்கினோம் அந்த கடையில். இந்த பழம் வந்து 1-2 பழம் புளிக்கும். ஒரு வேலையை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் புரோட்டா சாப்பிட்டு அங்கேருந்து குண்டாறு பழம் பிளான் பண்ணோம். ஆனால் குண்டாறு உண்மையிலே வேஸ்ட்டு. நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. குற்றாலத்தை குளிச்சுட்டு அழகாக வந்துடலாம். ஏன்னா குண்டாறு வந்து குளிக்க விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.